வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். வழக்கமா ஒரு நல்ல ட்ரிப் போகணும்னா ஆயிரக்கணக்கில் செலவாகுமேன்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா. அதனாலேயே நிறைய பேர் பயணங்களை தள்ளி போடுவாங்க. ஆமா. ஆனா வெறும் 300ல இருந்து 500 ரூபாய்க்குள்ள குடும்பத்தோட ஒரு அருமையான இடத்துக்கு போய் ரசிக்க முடியும்னா எப்படி இருக்கும்? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இடம் குட்டி கேரளா இல்லனா குட்டி அந்தமான்னு சொல்லப்படுற கொளத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற பண்ணவாடி பரிசல் துறை. பண்ணவாடி பரிசல் துறை. அதாவது இந்த இடத்த பத்தி நம்ம தரவுகள்ல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. சும்மா ஒரு பட்ஜெட் டூர் அப்படிங்கறத தாண்டி இதுல நிறைய புவியியல் மற்றும் வரலாற்று விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. எனக்கு அந்த குறிப்புகளை படிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. குறிப்பா ஒரு விஷயம், அதாவது ஒரு 20 ரூபாய் செலவுல ஒரு மினி குரூஸ் கப்பல்ல போற மாதிரியான உணர்வு கிடைக்கும்னு எழுதியிருந்தாங்க. ஆமாம், அது உண்மைதான். அது எப்படி சாத்தியம்? ஒரு ஆற்று தண்ணீர்ல, அதாவது அணையின் தேக்கத்துல கடல்ல வர்ற மாதிரி அலைகள் எப்படி பரிசல்ல மோதும்? எனக்கு அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தோணுச்சு. எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. அதாவது மேட்டூர் நீர்த்தேக்கத்தோட பிரம்மாண்டம் தான் அதுக்கு காரணம். இத புவியல்ல விண்ட் ஃபெட்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, விண்ட் ஃபெட்ச் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு நீர்ப்பரப்பு பல கிலோமீட்டர்கள் எந்த தடையும் இல்லாம விரிந்திருக்கும் போது அதுக்கு மேல வீசுற காற்று ஒரு தொடர்ச்சியான உந்துதலை உருவாக்குது. அந்த உந்துதலால ஆற்று நீராக இருந்தாலும் அது கடல் அலைகள் மாதிரி பெருசா மாறி பரிசல்கள்ல மோதுது. ஓஹோ, அப்போ இது ஏதோ மாயாஜாலம் கிடையாது. இது காற்றும் அந்த இடத்தோட பரப்பளவும் சேர்ந்து உருவாக்குற ஒரு இயற்பியல் நிகழ்வு. அதனாலதான் ஏரியூர், நெருப்பூர், பெண்ணாகரம் மாதிரி ஊர்கள்ல இருக்கிற மக்கள் தங்களோட இருசக்கர வாகனங்களையே பரிசல் ஏத்திட்டு போறாங்க போல. கரெக்ட். அவங்க அன்றாட பயன்பாட்டுக்காக அந்த அலைகளை தாண்டி பயணம் செய்றாங்க. பாக்குறதுக்கு அது ஒரு சாகசம் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு அடிப்படையான போக்குவரத்து தேவை. ஆமா, அந்த மக்கள் அவங்க பைக்குகளை பரிசல்ல வச்சுட்டு நிக்கிற புகைப்படங்களை நான் பார்த்தேன். ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. சரி, இந்த சாகச பயணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நல்ல பசி எடுக்கும் இல்லையா? கண்டிப்பா பசிக்கும். அந்த இடத்துல கிடைக்கிற உணவு பத்தி சொல்லியே ஆகணும். ஆமா, நான் கூட அதை தான் கேட்க வந்தேன். மாசு நிறைந்த நகரத்திலிருந்து தப்பிச்சு வர பயணிகளுக்கு ஒரு 100 ரூபாயில சுட சுட பொரித்த மீன், இட்லி, தோசை இதெல்லாம் இப்படி சாத்தியமாகுது. இதுதான் ஒரு ஹைப்பர் லோக்கல் எக்கானமி அப்படின்னு நம்ம தரவுகள்ல சொல்லியிருக்காங்க. இந்த மேட்டூர் அணை கட்டப்பட்டதால உருவான ஒரு தற்செயலான உணவு சங்கிலி. சூப்பர். அப்போ அந்த பெரிய ஏரியே ஒரு மீன் வளர்ப்பு கூட மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாம். ஆமா, சரியா சொன்னீங்க. வலையில பிடிக்கிற மீன் அடுத்த சில நிமிஷங்கள்லயே சமைக்கப்படுது. இதுக்கு நடுவுல போக்குவரத்து செலவோ இல்ல இடைத்தரகர்களோ கிடையாது. அதனாலதான் உணவு ரொம்ப மலிவாவும் ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்குது. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இயற்கையான ஆற்று தண்ணீர்ல ஒரு குளியல் போடுறது அந்த நாளையே முழுமையாக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சுற்றுலாவாசிகளுக்கு அது ஒரு சுவையான அனுபவம். உள்ளூர் மக்களுக்கு அது ஒரு முக்கியமான வாழ்வாதாரம். ஆனா இந்த முழு தரவுகளையும் படிக்கும்போது என்ன ரொம்பவே சிந்திக்க வச்ச ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சாதாரணமா ஒரு நீர்வீழ்ச்சியோ அல்லது ஏரியோ தண்ணீர் நிரம்பி இருந்தாதான் பார்க்க அழகா இருக்கும். ஆமா, வழக்கமா அப்படிதானே இருக்கும். ஆனா இந்த இடம் தண்ணீர் குறைந்தால் வேறொரு மாயாஜால உலகமா மாறுதுன்னு சொல்றாங்களே. தண்ணீர் வட்டும்போது மட்டும் கண்ணுக்கு தெரியுற அந்த நந்தி சிலை, அப்புறம் கிறிஸ்தவ தேவாலயம், இதெல்லாம் எப்படி? இது ரொம்பவே ஆழமான ஒரு புள்ளி. அந்த தேவாலயமோ நந்தியோ ஏதோ மாயாஜாலம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு காலத்துல மக்கள் வாழ்ந்த நாயம்பாடி அப்படின்னு ஒரு முழுமையான கிராமம் இருந்துச்சு. ஓ, ஒரு முழு கிராமமே அதுக்குள்ள இருக்கா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நம்ம மின்சாரத்துக்காகவும் விவசாயத்துக்காகவும் அந்த அணை கட்டப்படும் போது ஒரு நாகரிகத்தையே அங்க தியாகம் செஞ்சிருக்கோம். இந்த நீர்த்தேக்கத்தை ஒரு டைம் கேப்சியூல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலப்பெட்டகம் மாதிரி சொல்றீங்க. தண்ணீர் நிரம்பி இருக்கும்போது அது ஒரு அழகான ஏரி, ஆனா தண்ணீர் குறையும் போது அந்த அணைக்கட்டுங்கிற திரை விலகி ஒரு பழைய கிராமம் நம்ம கண்முன்னாடி வருது. கரெக்ட். கோடை காலத்துல நீர்மட்டம் குறையும் போது மட்டும்தான் அந்த 100 வருட பழமையான தேவாலயத்தோட கோபுரமும் நந்தி சிலையும் வெளியில தெரியும். இதுதான் தமிழ்நாடு மட்டும் இல்லாம மத்த மாநில மக்களையும் அங்க ஈர்க்கிற ஒரு முக்கிய காரணம். இத கேட்கும்போதே எனக்கு கொஞ்சம் சிலிர்ப்பா இருக்கு. நாம் ஒரு பரிசல்ல ஜாலியா சிரிச்சுட்டு பயணம் செய்யும்போது நமக்கு கீழே ஒரு முழு சமுதாயத்தோட வீடுகளும் வழிபாட்டு தலங்களும் அமைதியா மூழ்கி கிடக்குது. ஆமா, அதனாலதான் நாம ஒரு இடத்த பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மேற்பரப்புல இருக்கிற அழக மட்டும் ரசிக்காம அதுக்கு கீழே இருக்கிற வரலாற்றையும் புரிஞ்சுக்கும் போது அந்த பயணம் நம்மளை இன்னும் ஆழமா தொடும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த சிலைகள் சும்மா செல்ஃபி எடுக்கிறதுக்கான இடம் மட்டும் கிடையாது, காலத்தால் உறைந்த வரலாற்று எச்சங்கள். கண்டிப்பா.
இத கேக்குற நீங்களும் அந்த இடத்துக்கு போகும்போது இந்த வரலாற்றை உணர்ந்து பாப்பீங்கன்னு நம்புறேன். ஆக இந்த பண்ணவாடி பரிசல் துறை அப்படிங்கிறது வெறும் ஒரு குறைந்த செலவு சுற்றுலாத்தலம் கிடையாது. அது காற்றும் நீரும் சேர்ந்து உருவாக்குற ஒரு அற்புதம், மக்களோட வாழ்வாதாரம், அப்புறம் நீருக்குள்ள மூழ்கி இருக்கிற ஒரு வரலாற்று பெட்டகம். ஆமா, எல்லாமே கலந்த ஒரு முழுமையான அனுபவம் தான் அது.